இந்த ஃப்ளோ ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளோ ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டு டியூப்லேருந்து வாட்டர் ஈக்குவலாக வருதானே இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எது ஹாட் வாட்டர்ன்றது தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஹாட் வாட்டர் கலெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது ஒரு ரீடிங் எடுத்துக்குவோம், மாஸ் ஆஃப் வாட்டர் கலெக்ஷன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரீடிங் எடுத்துக்குவோம். தட்ஸ் ஆல். போதும் சார், சொல்லிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஃப்ளோ நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ கவுண்டர் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஸோ கவுண்டர் ஃப்ளோ பார்க்கணுன்னா என்ன பண்ணுறோன்னா, சார் அந்த வால்வை ஓப்பன் பண்ணுங்க. பேரலல் ஃப்ளோவோட வால்வை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அந்த பேரலல் ஃப்ளோ அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ளோவோட வால்வை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ உங்கள் பாருங்கள், அதான் வாட்டரோட இன்லெட். ஸோ கவுண்டர் ஃப்ளோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வால்வையும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கவுண்டர் ஃப்ளோன்றது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ அந்த 2 வால்வ் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்களா? போதும் சார். அதையும் ஓப்பன் பண்ணு, அது க்ளோஸில் இருக்கணும், அந்த வால்வ் க்ளோஸில் இருக்கணும், அதுவும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்த வால்வ் மட்டும் ஓப்பனில் இருக்கணும்னு சொல்லுங்கள். எந்த வால்வ் ஓப்பனில் இருக்கணும், எந்த வால்வ் க்ளோஸில் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பண்ணுறது நம்ம கவுண்டர் ஃப்ளோனால் எந்தெந்த வால்வ் ஓப்பனில் இருக்கணும், அந்த வால்வ் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்க வால்வை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸு, இந்த வால்வை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த கோல்டு வாட்டரோட டைரெக்ஷனை காட்டுங்க. அப்படியே பைப் வழியாக கை வச்சுட்டு வாங்க. கோல்டு வாட்டர் இல்லை அங்கே சென்டர்லேருந்து வரும் இன்லெட். இங்கே அது வழியாக வந்து கொஞ்சம் தள்ளுங்களேன். கரெக்டாக இப்போ காட்டுங்க. அந்த சென்டர் வழியாக வந்து அந்த பைப் இல்லை, இங்கே பாருங்கள். இந்த வழியாக கோல்டு வாட்டர் வரும். வந்துட்டு இந்த வால்வ் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது வழியாக உள்ளே இறங்கும். ஸோ உள்ளே இறங்கிட்டு இது வழியாக வரும். உங்களுக்கு இது வழியாக வந்து இது மேலே ஏறி இந்த பக்கம் போச்சுன்னா இந்த வால்வ் க்ளோஸ்டு. ஸோ அதனால் இந்த வால்வ் ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா டியூப் வழியாக வாட்ரு வெளில வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதோட டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணுவோம். மொத்தம் 4 டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம். எந்தெந்த டெம்பரேச்சர்னால் T1. ஸோ T1ன்றது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஹாட் வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர், இது T1. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் வாட்டரோட அவுட்லெட் டெம்பரேச்சர் T2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் T3. இந்த T3ன்றது கோல்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் எப்போ எடுத்து போனால் T3 பேரலல் ஃப்ளோக்கு எடுத்துப்போம். அதே மாதிரி கோல்டு வாட்டரோட இன்னொரு இன்லெட் டெம்பரேச்சர் T4. ஓகே. ஸோ இதான் மொத்தம் 4 டெம்பரேச்சர் எடுத்துப்போம். கோல்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர், கோல்டு வாட்டரோட அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ கோல்டு வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சரும் அவுட்லெட் டெம்பரேச்சரும் அந்த கவுண்டர் ஃப்ளோ பேரலல் ஃப்ளோ பொறுத்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் ஃப்ளோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா T4ன்றது இன்லெட், அதே மாதிரி T3ன்றது அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு அடுத்ததில் அப்படியே வைஸ் வர்ஸாகவும் மாறும்.